மதுரை கீழக்கரையில் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கை நாளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைக்கவுள்ளார். அங்கு செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து நம்முடைய செய்தியாளர் வெற்றி தரக்கூடிய விவரங்களை தற்போது பார்க்கலாம். மதுரையில் நாளை முதலமைச்சர் மு க ஸ்டாலினால் திறந்து வைக்கப்படக்கூடிய இந்த கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கத்தினுடைய வாடிவாசல் நாம் நிற்கிறோம். இந்த வாடிவாசலுடைய அமைப்பு சற்று தனித்துவமானது. காரணம், மற்ற களங்களிலெல்லாம் அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் நிரந்தரமான இடம் இருந்தாலும் அவனியாபுரத்தில் அந்த நேரத்துக்கு தற்காலிகமாக அமைக்கப்படும். இங்கு முழுமையாக நிரந்தரமாகவே சுவரில் கற்களால் இந்த இடம் என்பது கட்டப்பட்டிருக்கிறது. இரண்டு புறமும் அங்கு இருப்பது போலவே ஒரு தென்னை மரங்கள் நடப்பட்டு அதில் அந்த வண்ண பெயிண்ட்கள் அடிக்கப்பட்டிருக்கிறது. இரண்டு புறமும் ஜல்லிக்கட்டு காளைகளுடைய உருவம், மாடுகள் அணையக்கூடிய உருவம் என்பது வண்ண ஓவியங்களாக தத்ரூபமாக வரையப்பட்டிருக்கிறது. மாடுகள் வரக்கூடிய வழி என்பது மிக முக்கியமானது. வழக்கமாக வாடிவாசலில் மாடுகள் திரும்பி செல்லக்கூடும் அல்லது பின்னால் மாடுகள் அவிழ்ப்பதில் சிரமங்கள் இருக்கும். அதை தவிர்க்கக்கூடிய வகையில் முழுமையாக தடுப்பு இரும்பு கம்பிகள் வைத்து மாடுகள் வருவதற்கான வழி என்பது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே மாடுகள் திரும்பி செல்லாத வகையில் இந்த இடமானது அமைக்கப்பட்டிருக்கிறது. இங்கு மாடுகள் அவிழ்க்கப்பட்டு வழக்கம் போலவே வீரர்கள் இரண்டு புறமும் நிற்க வைக்கப்பட்டு இங்கு அந்த போட்டி நடைபெறும். வாடிவாசல் வழியாக வெளியே வரக்கூடிய காளைகள் இந்த வழியாகத்தான் பாய்ந்து செல்லும். இந்த இடத்தில் வீரர்கள் காளைகளை அணையக்கூடிய விளையாட்டில் ஈடுபடுவார்கள். இந்த இடம் என்பது அலங்காநல்லூரில் ஓரளவுக்கு அலங்காநல்லூர் இடம் சற்று தனித்துவமாக இருந்தாலும் அது கொஞ்சம் எல் வடிவில் திரும்பி செல்லக்கூடிய வகையில் இருக்கும். பாலமேட்டினுடைய களம் போன்ற ஒரு அமைப்பு என்பது இங்கு இருக்கிறது. ஒரு அரைவட்ட வடிவில் இந்த களம் ஏற்படுத்தப்பட்ட நிலையில் இந்த புறம் பார்வையாளர்களுக்கான அந்த கேலரி அமைத்ததன் தொடர்ந்து இந்த இடம் என்பது பாலமேல் இருப்பதை போன்ற விசாலமான ஒரு நீள் வாக்கிலான இந்த களம் என்பது இருக்கிறது. இந்த களத்தில் ஓடி வரக்கூடிய காளைகள் சென்று கலெக்ஷன் பாயிண்ட் என்ற இடம், காளைகள் வெளியேறக்கூடிய இடத்திலும் ஒரு கதவு வைக்கப்பட்டிருக்கு. அதாவது மாடுகள் வழக்கமாக வெளியேறி இங்கு வெளியேறக்கூடிய மாடுகள் திரும்பி வரக்கூடிய நிலை என்பதற்கும் இங்கு தவிர்க்கப்பட்டிருக்கிறது. மொத்தமாக நாளைய தினம் 500 சிறந்த காளைகளும் 300 வீரர்களும் களமாடுகிறார்கள். 6 சுற்றுகளாக மாலை 4 மணி வரைக்கும் போட்டி மிக விறுவிறுப்பாக நடைபெறும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. வழக்கமான இடங்களில் வழக்கமாக வாடிவாசல் ஏற்படக்கூடிய இடையூறுகளை தவிர்ப்பதன் நோக்கில் முழுமையாக திட்டமிடப்பட்ட இந்த வாடிவாசல் களம் என்பது அரங்கத்தில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. நியூஸ் 18 செய்திக்காக ஹரியுடன் வெற்றி.